பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர், அன்புள்ளவர். இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்த சித்தமாயிருக்கிறார். அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுவதில்லை. கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், பாடுவோம். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதால் என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதால் என்னிடம் கிருபை பெற்றார். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் நிமித்தமல்ல என் நிமித்தம் உனக்கு இறங்கினேன். கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினேன். உன் நிமித்தமல்ல என் நிமித்தம் உனக்கு இறங்கினேன். கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினேன். முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பிடு. உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. பாலை நீளத்தில் பாறை ஒன்றை அமைப்பே. ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வே. ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வே. நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். என் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு
பாய்ச்சிடுவே. ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாமல் இரவும் பகலும் காத்துக்கொள்வே. இரவும் பகலும் காத்துக்கொள்வே. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பே. உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றாய். உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றாய். நம்ம ஜீவன் அருமையா இருந்தா அவரிடத்தில் கிருபை, நம்ம வாழ்க்கை நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமா இருந்தா கிருபை மேல் கிருபை பெற்றிடுவோம். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் முதல் நாளில் அவருடைய சமூகத்தில் வரவும் அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவனை இன்றைக்கு சில வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பார்த்து நாம் அதை தியானித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 46:7 வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இல்லையா? யார் நம்மளோடு இருக்கிறதா? சேனைகளின் கர்த்தர். இன்றைக்கி அநேகருடைய நெருடல் மனவியாகுலம், எனக்கு அது இல்லை, பொருள் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, இல்லை இல்லை இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்று. இந்த இல்லைன்றதெல்லாம் கொஞ்சம் அந்த பாட்டை நிறுத்திட்டு இருக்கிறவரை நம்ம மகிமைப்படுத்த தெரியணும். ஒரு முறை பேதுருவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அந்த பேதுரு தேவாலயத்துக்கு போனார். அதே ஆலயம்தான், அதே பேதுரு தான். ஆனால் இப்போ ஆலயத்துக்கு போகும்போது சும்மா போல அபிஷேகம் பெற்று இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு முதல் முறை ஆலயத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பிறவி சப்பானி முடவன் உட்கார்ந்துருக்கிறான். பேதுருவை பார்த்த உடனே இவர் பழைய ஆளாச்சே, ஒரு 1-2 டைம் நமக்கு உதவி பண்ணியிருக்கிறாரே என்று சொல்லி அவன் உடனே என்ன செய்தான் தெரியுமா? அந்த பேதுருவை பார்த்து கேட்குறான், எனக்கு ஏதாவது கொடுங்க, பணம் கொடுங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க, உதவி செய்யுங்க கேட்குறான். பேதுரு அவனை உற்று பார்த்தாராம். உற்று பார்த்து சொன்னாராம், அப்போஸ்தலர் 3:6, இங்கே பாரப்பா, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, வெள்ளியோ பொண்ணோ என்னிடத்தில் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட ஒன்று இருக்குது, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் அவன் மகிமைப்படுத்தினான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் உடனே கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அந்த பிறவி முடவன் நடந்துட்டான், சப்பானி நடந்துட்டான், துள்ளி குதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே ஆலயத்துக்குள்ளே போய் மகிமையான ஒரு ஊழியத்தை செய்தான் என்று சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் சப்பானியை நடக்க வைத்தவர், எழுந்திருக்க பண்ணினவர். இன்றைக்கி வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், தொழில் இல்லாமல் இருக்கலாம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு மிக அருமையை சொல்லுகிறது. நம்மளோடு இருந்து நம்மை நடத்த தாங்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் வானத்திலே இருந்து மனம் திரும்புகிறீங்களா, இல்லை உங்களுக்கு தண்டனை கொடுக்குவான்னு கேட்டிருக்கலாம். அது இல்லை, மனித அவதாரம் எடுத்து இம்மானுவேலரை இறங்கி வந்தாராம். எதுக்கு? நம்மையே அவருடைய ஆலயமாக மாற்ற. நம்ம ஆலயம் எதை வைக்கிறோம்? பெரிய பெரிய ஊசி கோபுரம், பெரிய பெரிய ஆலயம். அவங்க 5 கோடிக்கா, நாங்கள் 10 கோடி கட்டுறோம், ஃபண்டெல்லாம் பிரிச்சிருவோம். நம்ம என்ன சலித்து போனவங்களா என்று சொல்லி
நான் சொல்ல, மனிதனின் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் குடியிருப்பதில்லை. அங்கே கூடி ஆராதிக்கிறதுக்கு நம்ம போகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இம்மானுவேல் என்ற பேரோடு இறங்கி வந்தார். எதுக்கு? நம்மோடு தங்கி நம்மை ஆலயமாய் மாற்ற அவர் இறங்கி வந்தார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கத்தான் வந்தார். அந்த ஆண்டவர் மத்தேயு 1:23 சொன்னார், இம்மானுவேல் என்பதற்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லுவார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மளோடு இருந்து இந்த மாதத்தில் உங்கள் வேலையில், தொழிலில், குடும்பத்தில் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த போகிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. எசேக்கியா ராஜாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 32 7-8 பார்க்கும்போது, அவனுக்கு விரோதமாய் அசீரியா ராஜா செனகரிப்பு என்பவன் பயங்கர பிரச்சனை பண்ணி, நீ என்ன ஆண்டவரை சுகமாக்கிட்டாருனால நீ தைரியமாக இருக்கிறியா, உன் எருசலேமை தரைமட்டமாக்குறேன் பாரு, உன் யூதாவை என்ன செய்கிறேன்னு பாரு, பயங்கரமாக பேசிட்டான். எசேக்கியா மனம் உடைந்த நிலையில் தான் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தாராம். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாராம், அவனை கண்டு பயப்படாத, அவனுக்குள் இருக்கிறது மாம்ச புயபலம், அவனுக்கு துணை நிற்பது ஆயுதம், ஆனால் நான் உனக்கு துணை நின்றேன், சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன் சொல்லி எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதம் செய்து, அன்னைக்கு இரவே அந்த செனகரிப்பு அழியும்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாராம். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்பில், எக்ஸாமில் கூட இருப்பார், உங்களுடைய தொழிலில் இருப்பார். அந்த தேவன் இந்த மாதம் நம்மளோடு இருந்து ஆச்சரியமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் இணைந்து யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த மாதத்தில் நிறைவேற வேண்டிய காரியங்களை தேவன் கைகூடி வரப்பண்ணி அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா எதிர்ப்புகளும் தடைகளும் மாறட்டும், கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.